ஊஞ்சலுக்கு அப்புறமா அடுத்தது அந்த சர்க்கிள் ஓடுறது ஸ்லைடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே கூட இருந்துச்சு. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் அவ்வளவு விளையாண்டாங்க. பொண்ணு என்ஜாய் பண்ணாலோ இல்லையோ அப்பா வந்து குழந்தையாவே இது மாறிட்டாரு. வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போனதுனால எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. பாப்பாவை தனியாவும் அங்கிருந்து விட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லைடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சல்லுன்னு வலிக்கிட்டு வந்துடும். அதனால வந்து நான் பாப்பாவை மடியில் வச்சுட்டு வரப்போ 2 கையும் அந்த சைடில் பிடிச்சிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணேன். அதுக்கப்புறமா ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனால பாப்பாவை கொஞ்சம் பாதியிலிருந்து அப்படியே விட்டு விட்டு படுக்க வச்சு ஏதோ பண்ணோம். பாப்பாவுக்கு ரொம்ப அது குஷி. அதில் வேற அது என்ன சொல்றது, இந்த வீடியோ நாங்கள் ஆடியோ கட் பண்ணுற ரொம்ப பக்கத்தில் சவுண்டா இருந்தனால சொயின்னு வேற வாயில ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு அதில் வந்து விளையாடுவாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிறா. அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு அந்த பிடிச்சிருந்தது. அப்புறமேட்டு சர்க்கிள்லயே நிறைய டிஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க. இது வந்து ரவுண்டா இருந்தது இந்த சர்க்கிள். அப்புறமேட்டு வந்து ட்ரையாங்கிள் இருந்தது. அப்புறமேட்டு அந்த கயிறாட்டம் புடிச்சிட்டு ஏற மாதிரியே சர்க்கிள்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பார்க் நம்ம டவுனுக்குள்ள இருக்க பார்க்லயும் இருக்கும். ஆனா இந்த